அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வழிகாட்டுதலின்படி ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மாணவர் அணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடைபெறும் என அறிவிப்பு. கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தல். கோவையில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினரின் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஆட்சி அதிமுகவின் ஆட்சி என்றும் திமுக மக்களை ஏமாற்றுகிறது எனவும் கடுமையாக விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த 5 முக்கிய வாக்குறுதிகளும் மக்களுக்கானவை என்று 2026 தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி எனவும் திட்டவட்டம். லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி கோவை புதூர் நடத்திய 15ஆம் ஆண்டு மாபெரும் பொங்கல் விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ்.பி. அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிப்பு. அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் தான் அதிகமான பாலங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுதான் அனைத்திற்கும் காரணம் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி நெகிழ்ச்சி. அதிகமான சாலைகள் போட்டோம், நிறைய வளர்ச்சி திட்டங்கள், அதுக்கப்புறம் படிப்படியா சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சரான பின்னால் தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தோம். எந்த இதுவும் இல்லை, எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, எல்லாம் உங்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய வாய்ப்பு புரட்சித்தலைவி அம்மா அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் தான் கோயம்புத்தூருக்கு 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான பாலம் கோயம்புத்தூர்ல தான். அதே போல அதிகமான கூட்டுக்குடி திட்டம் கோயம்புத்தூர்ல. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எடுத்துட்டா எல்லாம் குளம்லாம் இதுக்கு முன்னாடி தெரியும். இவ்வளவு பெரிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு வந்தது அப்படின்னா கட்சி சார்பு இல்லாம கட்சி வேறுபாடு ஜாதி சமுதாய வேறுபாடு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருந்தது. கோவை கெம்பனூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு நடன கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. கரடிமடை பகுதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டிகளை துவக்கி வைத்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடி மகிழ்வித்தார். மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக திமுக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சாடல். தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பின் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என நாமக்கல் மாவட்டம் புத்தூர் பிரிவு சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உறுதி. பொறுத்தவரை மக்களையும் பார்ப்பது கிடையாது. அவர்கள் ஒன்றுதான், எப்படியாவது பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்ற வேண்டும் என்று ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். வருங்காலத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மக்களோடு இருக்கின்றவர் யார், மக்களுக்காக பாடுபடுறவர் யார், மக்களுக்காக பாடுபடுற இயக்கம் எந்த இயக்கம் என்பதை நீங்கள் சிந்தித்து அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான், அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை முடித்து இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லி மேற்கு வங்காளத்தில் 830 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கி வைப்பு. கொல்கத்தாவை இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட காசிரங்கா தேசிய பூங்காவில் அமையவிருக்கும் 6,950 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்த்தப்பட்ட வழித்தட திட்டத்திற்கான பூமி பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இத்திட்டம் மூலம் காசிரங்கா தேசிய பூங்காவில் வாகன விபத்துகளால் வன விலங்குகள் உயிரிழப்பதை தடுக்க சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட உள்ளது.
தமிழ்நாட்டில் தரமான உயர்கல்வி இல்லை என ஆளுநர் RN ரவி கடும் குற்றச்சாட்டு. 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் 45% பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், திமுக அரசின் அலட்சிய போக்கால் மாணவர்களின் எதிர்காலத்தை பறிப்பதாகவும் சாடல். நான்கு லட்சம் ஆசிரியர்களை நட்டாற்றில் விட்டுவிடக்கூடாது எனவும் 2026 தேர்வு அட்டவணையை தேர்வு வாரியம் உடனே வெளியிட வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஆசிரியர் பணிக்கு செல்ல துடிக்கும் லட்சக்கணக்கானவர்களின் எதிர்காலம் தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அலட்சியம் காட்டுவதாகவும் கண்டனம். கஞ்சா போதையில் நடைபெறும் வன்முறைகளும் குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கஞ்சாவை சீரழிவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தமிழகத்தின் எதிர்காலமான இளைஞர்களை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவர்களை சமூகத்திற்கு எதிரானவர்களாகவும் வன்முறைவாதிகளாகவும் ஆற்றிய ஒற்றை காரணமே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு போதுமானது எனவும் காட்டம். கிட்னி திருட்டு வழக்கில் தேடப்படும் திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகனான மருத்துவர் ராஜரத்தினத்தை பிடிக்க தமிழக காவல்துறை உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மகாராஷ்டிரா காவல்துறை கடும் விமர்சனம். மருத்துவர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் சூழலில் ஸ்டாலின் அரசு கிட்னி திருடர்களை பாதுகாக்கிறதா என மக்கள் கேள்வி. ஆண்கள் சாலையில் நடந்து செல்லும்போது அழகான பெண்ணை பார்த்தால் பாலியல் வன்கொடுமை நடக்கும் என்றும், பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் ஆன்மீக பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் காங்கிரஸ் MLA பூல்சிங் பரையா சர்ச்சை பேச்சு. பாலியல் வன்கொடுமைகளை நியாயப்படுத்தும் விதமாக பேசிய காங்கிரஸ் MLAவிற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் புரட்சி போராளிகளான கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் கூட்டணி கட்சியினரை கண்டிப்பார்களா என மக்கள் கேள்வி. திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைமை மௌனம் காத்து வரும் நிலையில் அமைச்சரவையில் 6 இடங்களும் 40 முதல் 50 தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பும் கேட்டு திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல். ஆட்சியில் பங்கு இல்லை என திமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணியில் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் தினத்தன்று கள்ளசந்தையில் மது விற்ற 33 பேர் பிடிபட்ட நிலையில் இன்னும் பிடிபடாமல் எத்தனை பேர் மது விற்பனை செய்தார்களோ என மக்கள் சந்தேகம். ஒரு மாவட்டத்தில் 33 பேர் எனில் தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேர் கள்ளசந்தை மது விற்பனையில் ஈடுபட்டார்கள் எனவும் மக்கள் கேள்வி. தாமிரம், அலுமினியம், துத்தநாகம் ஆகிய மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் வாகன உதிரி பாகங்கள், பம்ப், மோட்டார் போன்றவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தாமிரம் விலை 35%, அலுமினியம் விலை 20%, துத்தநாகம் விலை 15% அதிகரிப்பு. திருவள்ளூர் அடுத்த கண்ணூரில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் கொத்தடிமைகளாக பணியாற்றியது அம்பலம். தமிழகத்தில் அழித்து ஒழிக்கப்பட்ட கொத்தடிமை முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல தலைதூக்கி வருவதாக மக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசின் பல்வேறு அராஜகங்களை கடந்து சம வேளைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இடைநிலை மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்து அச்சுறுத்துவது, மனித உரிமை மீறலில் ஈடுபடுவது என அராஜகம் செய்யாமல் மாணவர்கள் நலனை மனதில் கொண்டு அடிபணிந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என மக்கள் கருத்து. கோவை மெட்ரோ திட்டத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால், நிர்வாக திறமையின்மையால் நிராகரிக்கப்பட்ட ஓசூர் விமான நிலைய திட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலின், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என விமர்சனம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகே இரு பிரிவை சேர்ந்த இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் படுகாயம். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் சாதி மத மோதலே இல்லை என கூறிய ஸ்டாலின், அதிகரித்து வரும் வன்முறைகளை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கம்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி 11வது நாளாக போராடும் பகுதி நேர ஆசிரியர்களை அராஜகமான முறையில் வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. ஸ்டாலின் அரசின் அராஜகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான ஆசிரியர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அதிர்ச்சி. போலீஸ்கார்ட்ட சொன்னங்க இறங்கும் போது எனக்கு முடிக்கல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்ன போலீஸ்கார். இது உங்க பேக் தானே? அவர் கொஞ்சம் வழுக்கையா இருந்தாரு. நீங்க உள்ள போங்க, எல்லாம் நாங்க எடுத்துன்னு போவோம். தமிழகம் முழுவதும் 20,000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் இதுவரை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பணியமர்த்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்ற திமுகவின் 177வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி முழக்கம். தேர்தல் அறிக்கையை தடுப்பது யார்? முதலமைச்சருக்கு கனவு இருக்கு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கனவு இருக்கு, செக்ரட்டரிக்கு கனவு இருக்கு, டைரக்டருக்கும் கனவு இருக்கு. ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு போட முடியாது. நீங்க கேட்கறது அநாகரிகம், இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துலயுமே சொல்லல. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, நாங்க பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜிஓவை இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம தடுக்கிறது யார்? 311வது தேர்தல் வாக்குறுதியான சம வேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழும்பூரில் 24வது நாளாக போராடிய இடைநிலை ஆசிரியர்களை நாயை அடித்து இழுத்து செல்வது போல தரதரவென இழுத்து சென்று போலீசார் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு கடும் கண்டனம். தங்களது போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீசார் மனிதாபிமானமற்ற முறையில் செயல்படுவதாகவும், ஸ்டாலினுக்கு தங்களது குரல் கேட்கவில்லையா எனவும் ஆசிரியர்கள் ஆவேச கண்ணீர். எங்களுடைய கோரிக்கையை சொன்னாதானே சார் அது அரசோட கவனத்துக்கு போவோம். வர்றோம், அங்கேருந்து உடனே காவல்துறை அரெஸ்ட் பண்ணால் அது என்ன சார் நியாயம்? நாங்கள் போராட தானே 23 நாட்களாக இங்கே வந்து பொங்கல் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லதில்லை, ஒரு புது வருட பிறப்பு இல்லை, இருக்கோம் தானே. எங்களோட மன குமரலனாலும் சொல்ல எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா இல்லையா? சார் நாங்கள் எங்களை வந்து ஒரு போராடுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி எங்களை இழுத்துட்டு போறாங்க சார். நாங்க என்னங்க சார் பாவம் பண்ணோம்? இந்த தமிழ்நாட்டில் நாங்க ஒரு ஆசிரியரா இருந்தது எங்களோட குத்தமா? ஒரு இடைநிலை ஆசிரியரா அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? நாங்க நாயை அடிச்சு இழுத்துற மாதிரி இழுத்துட்டு போயிடும் ஒரு வண்டியில இழுத்துறாங்க சார். நாங்க என்னங்க சார் பண்ணோம்? சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டது ஒரு தப்புங்களாங்க சார்? நாங்க ஸ்டாலின் அரசின் தொடர் அராஜகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனுக்கு நீதி கேட்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் 11வது நாளாக தொடர் போராட்டம். ஆசிரியர் கண்ணனின் உயிரிழப்பும் பகுதி நேர ஆசிரியர்களின் கண்ணீரும் இந்த அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் என ஆசிரியர்கள் சபதம். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பறைக்கல் கருப்புசாமி கோவிலுக்காக பட்டியலின சமூகத்தினர் வளர்த்த காளை அனுமதிக்கப்படாமல் புறக்கணிப்பு. பட்டியலினத்தில் ஒரு தரப்பை அனுமதித்து மற்றொரு தரப்பை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ஸ்டாலின் ஆட்சியில் பெயருக்குத்தான் சமத்துவ பொங்கல் எனவும் பட்டியலின மக்கள் தங்கள் காளைகளை கூட ஜல்லிக்கட்டில் பங்கேற்க முடியாத கொடுமையான செயல் நீடிக்கும் அவலம். திருமாவளவன் போன்றோர் பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலன் போல பேசினாலும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுங்கச்சாவடி அருகே 76 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் இன்ஜினில் புகை வந்தபோதே பயணிகள் கீழே இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத விடியாத ஸ்டாலின் அரசுக்கு மக்களின் உயிரை பற்றி துளி கூட கவலை இல்லை என்பதற்கு இந்த கோர விபத்தே சாட்சி என பயணிகள் குற்றச்சாட்டு.
சென்னை புளியந்தோப்பில் 14 வயது சிறுமியை கிண்டல் செய்த இளைஞரை சிறுமியின் உறவினர்கள் அடித்து உதைத்ததால் பரபரப்பு. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. சென்னையை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பையில் மது பாட்டிலுடன் மது போதையில் வந்த இளைஞர் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமலும் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என மக்கள் கேள்வி. வேலூரில் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் மருத்துவமனை மருத்துவரின் வீட்டில் மத்திய அரசின் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா, கணினி உள்ளிட்டவை சிக்கின. வீட்டில் வைத்து கிலோ கணக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவரை ஸ்டாலின் அரசின் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லையா அல்லது கண்டுகொள்ளவில்லையா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மது போதையில் தந்தையை மகனை அடித்துக் கொன்றதால் அதிர்ச்சி. இந்திய அளவில் அதிக எண்ணிக்கையில் மதுக்கடைகளை திறந்திருக்கும் ஸ்டாலின் அரசால் பல குடும்பங்கள் சீரழியும் அவலம். திருச்சி மாவட்டம் தேவானூர் புதூர் கிராமத்தில் பொங்கல் விழாவின் போது ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை. காவல்துறை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தால் கொலையை தடுத்திருக்கலாம் என உறவினர்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கழிப்பறையில் கேமரா வைத்து ரகசியமாக பெண்களை படம் பிடித்து காமுகனாக மாறிய காவல் உதவி ஆய்வாளர். இழி செயல்தான் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறையின் உண்மை முகமா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், ஸ்டாலின் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என கூறுவதெல்லாம் வெற்று பேச்சு என கொந்தளிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே மதுபோதை தகராறில் 21 வயது இளைஞரை மது பாட்டிலால் குத்திய நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் குற்ற சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொங்கல் கொண்டாட்டத்தில் ரேடியோ சவுண்டை குறைக்க சொல்லிய இளைஞர்கள் மீது இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கிய 3 பேர் பிடிபட்டனர். பலத்த காயமடைந்த 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. விழுப்புரத்தில் பொறியாளரின் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி, 1,27,000 ரூபாய் பணம் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம், நகைகளை இழந்து தவிக்கும் மக்கள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அரசு பள்ளி சமையலறையின் பூட்டை உடைத்து தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்திற்காக வைத்திருந்த மளிகை பொருட்கள் திருட்டு. தீயசக்தி திமுக ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் புழங்கும் போதையால் போதை ஆசாமிகள் திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் சாடல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் திருமாவளவனை சிறுமைப்படுத்தி பேசியதாக திமுகவின் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து விசிகவினர் ஆர்ப்பாட்டம். ராசா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறி எச்சரிக்கை விடுத்தது திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 3வது விரிவாக்க திட்டங்களுக்கு விவர திட்ட அறிக்கையை முறையாக சமர்ப்பிக்க தவறிய விடியாத ஆட்சியின் அலட்சியத்தால் 6 முதல் 1 வருடம் வரை தாமதம் ஆகும் என தகவல். அரசின் திட்ட அறிக்கை கோப்புகளில் தூசி படரவிட்டு சென்னை மக்கள் வாழ்வை தினசரி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்க விடுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் இந்து சமய அறநிலையத்துறை வசூல் வேட்டை நடத்துவதாகவும் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. தை அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்த நிலையில் இலவச தரிசனத்தை அனுமதிக்காமல் 500 முதல் 2000 ரூபாய் வரை பணம் பறிப்பு நடப்பதாக பக்தர்கள் வேதனை. விடியாத திமுக அரசுக்கு மக்கள் நலனை விட கொள்ளையே முதன்மை என்பதற்கேற்ப டாஸ்மாக் வருவாயில் மும்முரம் காட்டும் விடியாத திமுக அரசு. பொங்கலை ஒட்டி தருமபுரி மாவட்ட 66 டாஸ்மாக் கடைகளில் தினமும் கோடிக்கணக்கில் மது விற்பனையாவதால் பொங்கல் தொகுப்பிற்கு வழங்கிய 3000 பணத்தை டாஸ்மாக் கடையில் அறுவடை செய்ததாக இல்லத்தரசிகள் வேதனை.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் சமவெளி பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் கடும் அவதி. பொங்கல் விடுமுறை முடிவடைந்த நிலையில் மற்ற நகரங்களுக்கு செல்லும் பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பல மணி நேரம் பேருந்திற்காக காத்திருக்கும் அவலம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட சுமார் 12 லட்சம் பேர் வார்டு அலுவலகங்களில் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பம் வழங்கினால் பெயர் இணைக்கப்படும். வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவு பெறும் எனவும் தகவல். சென்னையில் வைரஸ் காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைகளில் அலைமோதும் நோயாளிகள் கூட்டம். கொசு ஒழிப்பு மற்றும் தூய்மை பணிகள் போதிய அளவில் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள். சுகாதாரத்துறையின் அலட்சியமே காரணம் என கடும் விமர்சனம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி சிக்கினார். மக்கள் கொடுத்த தகவலால் மட்டுமே நடவடிக்கை எடுத்தது காவல்துறையின் அலட்சியத்தையும் செயலற்ற நிர்வாகத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டும் சம்பவம் என விமர்சனம். சென்னை புளியந்தோப்பில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் சுருண்டு விழுந்து உயிரிழந்ததால் அதிர்ச்சி. எனக்கு பிடித்த பாடல்கள் என சினிமா பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் போதைப்பொருள் ஒழிப்பில் கவனம் செலுத்தாததால் இளைஞர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழப்பதும் உயிரை இழப்பதுமாய் சீரழியும் தமிழகம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டாஸ்மாக் கடையிலிருந்து 96 மது பாட்டில்களை சட்டத்திற்கு புறம்பாக கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வாங்கி சென்றவர் சிக்கினார். வாங்கியவரை கைது செய்த காவல்துறை 96 மது பாட்டில்களை விற்ற டாஸ்மாக் ஊழியர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழங்குடியின இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் உறவினரை கொலை செய்த கொடூரம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது மது போதை ஆசாமிகள் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்கியதால் அதிர்ச்சி. ஆய்வாளர் உள்ளிட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை அடி வாங்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே 24 மணி நேரமும் செல்போன் மூலம் ஆர்டர் பெற்று மதுபானம் டோர் டெலிவரி செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. காவல்துறை தூக்கத்தில் இருப்பதால் கள்ளச்சந்தையில் மது விற்போர் துணிச்சலாக டோர் டெலிவரி செய்யும் அவலம். தருமபுரி மாவட்டம் வேப்பமரத்தூரில் பொங்கல் பண்டிகையின் போது இருவேறு சமூக மக்களிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. மோதல் ஏற்பட்டு கல்வீச்சு நடந்த பிறகு காவல்துறையை குவித்திருக்கும் ஸ்டாலின் முன்னரே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் சட்டவிரோதமாக நடைபெறும் போலி லாட்டரி விற்பனையால் பணத்தை இழந்து கடன் சுமையில் தவிக்கும் ஏழை மக்கள். ஸ்டாலின் அரசு சட்டவிரோத லாட்டரி விற்பனையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலைய தர்கா அருகே மது போதை தகராறில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தின் காரணமாக குற்ற சம்பவங்களும் உயிரிழப்புகளும் தொடர்கதையாவதாக மக்கள் சாடல். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ரயில் நகர் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய 3 கொள்ளையர்கள் சிக்கினர். சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் தொடர் கொள்ளை சம்பவங்களை தடுக்காமல் திமுக அரசின் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மது போதையில் இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மது பாட்டில்களால் தாக்கிக் கொண்டதில் இருவர் படுகாயம். விடியாத திமுக ஆட்சியில் மது விலக்கை அமல்படுத்தாததால் அசம்பாவித சம்பவங்கள் அரங்கேறும் கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி ஊராட்சியில் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ள பக்கிங்காம் கால்வாயில் நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்பு கூட்டத்திலிருந்து வெளியேறிய பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நீர்த்தேக்க திட்டத்தை செயல்படுத்தப்பட விடமாட்டோம் என்றும் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்றும் பொதுமக்கள் திட்டவட்டம். தண்ணினா எங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் சார். நாங்க வேணான்னு சொல்ல, தண்ணி ஏரி குளத்து தூர்வாருங்க, பெரிய பெரிய ஏரி இருக்குது சார். இப்ப கோடி சொல்லி போய் அதை சுத்தம் பண்ணி கொடுங்க. எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு கொடுக்குறது எந்த விதத்துல நியாயம் சார்? இதை எப்படி தர்மம்னு சொல்ல முடியாது?
ஸ்டாலின் அரசின் பாதுகாப்பு அலட்சியத்தால் தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 7 பேர் உயிரிழந்த சோகம். சேலம், கிருஷ்ணகிரி, பாலமேடு பகுதிகளில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகள் தாக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். சென்னை மாநகரம் குப்பையும் கூலமுமாக இருக்கும் நிலையில் கடந்த 3 நாட்களில் 160 டன் குப்பைகளை அகற்றியதாக மாநகராட்சி அறிவித்திருப்பதால் மக்கள் கடும் அதிருப்தி. ஸ்டாலினின் அறிவிப்புகள் எல்லாம் எப்படி காகிதத்தில் மட்டும் இருக்கிறதோ அதுபோல மாநகராட்சி சொல்லும் சுத்தமும் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். கடந்த தேர்தலின் போது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என பொய் வாக்குறுதியை அள்ளி வீசிய ஸ்டாலின், சிறந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை என போலியான விளம்பர அறிவிப்பை கொடுத்திருப்பதால் மக்கள் அதிருப்தி. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை எல்லோரும் மறந்திருப்பார்கள் என நினைத்து உளரும் பொம்மை முதல்வருக்கு சட்டமியற்றாமல் எப்படி வேலை கொடுப்பீர்கள் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அனுமதியின்றி நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 4 பேர் உயிரிழந்ததால் சோகம். ஒரு கோவிலில் தீபமேற்ற 144 தடை போடும் அரசு சட்டவிரோத மஞ்சுவிரட்டை தடுக்க தவறி உயிர்களை பலி கொடுத்த அவலம். தாம்பரம் மாநகராட்சியில் 892 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டம் அறிவிப்போடு நின்றுவிட்ட அவலம். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளுடன் நின்று விடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். விருதுநகர் நகராட்சியில் 10 சிறுவர்கள் உட்பட 22 பேரை கடித்து குதறிய வெறிநாயை பொதுமக்கள் அடித்தே கொன்றதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அதிருப்தி. விழுப்புரம் மாவட்டம் பாலப்பாடி பகுதியில் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் பெருகி வருவதற்கு காரணமான டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டம். மதுபோதை ஆசாமிகளால் பெண்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் டாஸ்மாக் கடையை மூடவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை. பள்ளிக்கூட பெண்கள் எல்லாம் இந்த வழிதான் நடந்து போறாங்க, கல்லூரி பெண்கள் இந்த வழிதான் நடந்து போறாங்க. தினம் தினம் ஒரு பிரச்சனை. பெண்கள் டாஸ்மாக் கடையிலிருந்து கல் எடுத்து போறது, பின்னாடியே பண்டி எடுத்து சுத்துறது, இது அதே மாதிரி தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஜாஸ்தியாகினே போயிருக்குது. நேற்று கூட பொங்கல் முடிச்சு பெரிய ப்ராப்ளம் வச்சு ஜாதி கலவரமே வர மாதிரி இருந்துச்சு. திருத்தணி அருகே நொச்சிலி கங்காதேஸ்வரர் கோயிலில் தடையை மீறி காலனி பகுதிக்கு வீதி உலா அழைத்து செல்லப்பட்ட சுவாமி சிலையை மீண்டும் கோயிலுக்கு வரக்கூடாது என கோயில் குருக்கள் தடுத்ததால் அதிர்ச்சி. கோயில் குருக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உதவி ஆணையர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு புகார் அளித்த நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவர் எப்போதும் அந்த வழியாக போகவில்லை, இனிமேல் நீங்கள் போக வேண்டாம், இனிமேல் போனால் உங்கள் ஊருக்கு ஆபத்து உண்டு என்று சொன்னார்கள். ஆகையால் நாங்கள் அவரிடம் முறையிட்டு காவல்துறை அனுமதியோடு எங்கள் ஊர் வழியாக கொண்டு சென்றோம். அப்புறம் காலனிக்கு போன சாமி எங்கள் ஊரை சென்று அடையக்கூடாது, தீட்டாகிவிடும், என் கோயிலில் வைக்க மாட்டோம் என்று பூட்டிவிட்டார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நரிக்குறவர் இன மக்களை அரசு பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனரின் செயலுக்கு வலுக்கும் கண்டனம். பொதுமக்களின் வாக்குவாதத்தை அடுத்து 500 மீட்டர் தூரம் நரிக்குறவர் இன மக்களை ஓடி வர வைத்து நடத்துனர் பேருந்தில் ஏற்றிய நிலையில் இதுதான் ஸ்டாலின் கூறும் சமூக நீதி ஆட்சியா என மக்கள் கேள்வி. இது மனுஷனா தெரியல, உனக்கு மனுஷனா தெரியலையா? இல்ல மனுஷனா தெரியலையே. போ 3 பேர் ஓடி வந்து ஏறான். அவன் சொன்னா நில்லுங்கன்னு, அவனை ஏன் ஏத்தல? நீங்க ஏத்தான் வரீங்க. இப்ப எவ்வளவு தொலைவு ஓடி வரான்? போ வரம் போ. நெல்லை மாவட்டம் விஜயாபதி அருகே தோமையார்புரம் கடற்கரை மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனுக்கள் மூலம் கிராம மக்கள் எடுத்து கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. கடல் அரிப்புன்னு தூண்டில் வளைவு இல்லாதனால அரசிடமிருந்து இதுவரைக்கும் இந்த கடற்கரையில் ஒரு கல் இல்லை. கண்டிப்பா தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் இந்த கடற்கரையிலேயே தொடரும், பகல் இரவு போராட்டமாக தொடரும்.
ராமேஸ்வரத்தில் புனித நீராட வந்த மூதாட்டி காலில் கால்வாய் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து எலும்பு முறிவு. மாவட்ட நிர்வாகம் புனித நீராடுபவர்களுக்கு போதிய அடிப்படை வசதி செய்து கொடுக்கவில்லை எனவும், கால்வாய் உள்ளிட்டவைகளை சீரமைக்காமல் இருப்பதால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் பக்தர்கள் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பிய மக்கள் கடும் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறிவிட்டு பேருந்துகள் இன்றி மக்களை வாட்டி வதைத்ததாக பொதுமக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆலை ரோடு பகுதியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி ஊழியர்கள் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் அவலம். விடியாத திமுக அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை நெறிப்படுத்துவதில் காவல்துறை அலட்சியம் காட்டுவதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நெரிசலில் சிக்கி பயணிகள் அவதி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4,13,000 குடும்ப அட்டைதாரர்களில் 3,22,000 குடும்பங்களுக்கு மட்டுமே இலவச வேட்டி சேலை வந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பொதுமக்கள். வெற்று விளம்பரங்களில் மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்கி வரும் விடியாத ஸ்டாலின் அரசு இலவச வேட்டி சேலையை கூட முறையாக வழங்காமல் மக்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தேவையான மழை பொழிவு இருந்தும் முறையாக குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் ஜனவரி மாதத்திலேயே அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ள அவலம். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை மண்டலங்களில் உள்ள 90 அணைகளில் கடந்த ஆண்டு ஜனவரியில் 177 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தற்போது 155 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளதாக விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில்துறைக்கு உரிய ஊக்கமும் தெளிவான அனுமதிகளும் வழங்காததால் ஏராளமான கல்குவாரிகள் மூடப்படும் அவலம். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையை முடித்துவிட்டு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கடுமையாக போக்குவரத்து நெரிசல். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட பரிதாபம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே துரைராஜபுரம் கிராமத்தில் விடியாத அரசின் பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட மக்கள். தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தீய சக்தி திமுக அரசு எப்போது மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் என கேள்வி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பும் மக்களுக்கு போதிய அளவில் அரசு பேருந்துகளை இயக்காமல் அலைக்கழித்த விடியாத திமுக அரசு. மதுரை, விழுப்புரம், சேத்தியாத்தோப்பு, கொடைக்கானல் உள்ளிட்ட நகரங்களில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் குழந்தைகளுடன் தவித்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பொதுமக்கள். பஸ் இவ்வளவு பஸ் இருக்கு, எந்த பஸ்ஸுமே வரல. எஸ்டிசி ஒரு பஸ் கூட கிடையாது. சும்மா நேரம் பார்த்தோம்னா 100 பஸ் எஸ்டிசி இருக்கு. இன்னைக்கு ஒரு பஸ் கூட எஸ்டிசி கிடையாது, நார்மல் பஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க. சரி, நாங்க இப்பயாச்சும் புக் பண்றோம் அப்படின்னு போனோம்னா இப்ப புக் பண்ண முடியாதுன்றாங்க. சரி, அங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 3000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல. போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா வந்து அது இதுன்னு மட்டும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடி இப்ப ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கான், ஆக்சிடென்ட் ஆகி. நாங்க இங்கிட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? லக்கேஜை தூக்குவோமா, பிள்ளைகளை தூக்குவோமா? சென்னைக்கு போகும் இந்த பஸ் அப்படின்னு சொன்னாங்க, ஏறணும். திரும்ப பார்த்தா இந்த பஸ் போகாது, இறங்குங்கன்னு கண்ட்ரைட்ல இறக்கி விட்டாங்க. இப்போ குழந்தைகளை வச்சுட்டு இறங்க, எங்களுக்கு இதே வேலையா இருக்கு. 2 மணிலேருந்து நாங்கள் எப்படிதான் போறதுன்னே தெரியல. இப்போ சென்னைக்கு போமா, ஊருக்கு போமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே நிற்க கூட இடம் இல்லை, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. இதில் வந்து பஸ்ஸும் கம்மியாக விட்டுருக்காங்க, பொதுமக்களுக்கு இன்னல்கள் அதிகமாக படுறாங்க. இது முன்னாடியே அட்வான்ஸாக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும். பொங்கல் தொடர் விடுமுறை முடிவடைந்து வெளியூர் திரும்புவதற்காக தமிழக ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் அலைமோதிய பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய அரசு பேருந்துகளை இயக்காததாலும் ஆம்னி பேருந்து கட்டண கொள்கையை கண்டு கொள்ளாததாலும் கிடைத்த பேருந்துகளில் படிக்கட்டுகளில் நின்றும் மக்கள் பயணம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் வாகனங்களால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் திணறல். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து வெளியூர் செல்லும் மக்கள் தருமபுரி பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. திட்டமிடல் இல்லாத விடியாத அரசு குறைவான பேருந்துகளை மட்டுமே இயக்கியதால் வெளியூர் செல்ல வேண்டிய பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த அவலம்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்த வாகனங்கள். பல கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்வதால் பயணிகள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் விடுமுறை முடிந்து வெளியூர் செல்லும் வாகனங்களால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டதால் நோயாளி தவிப்பு. சிக்னல் இருந்தும் முறையாக காவல்துறையினர் பயன்படுத்தாததால் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக நெரிசலில் சிக்கி திணறிய வாகன ஓட்டிகள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்காமல் சிறப்பு பேருந்துகள் என்ற பெயரில் சொற்ப பேருந்துகளை மட்டுமே திமுக அரசு இயக்கியதால் நீண்ட நேரம் காத்திருந்து அவதியடைந்த மக்கள். பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகளை விடியாத அரசு இயக்காததால் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மக்கள் பயணம். ஆம்னி பேருந்தில் 5000 ரூபாய் வரை வசூலிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு அளவிலேயே முடங்கியது நிர்வாக அலட்சியத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். செஞ்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே திடீரென பழுதடைந்து பாதியிலேயே நின்றதால் மாற்று பேருந்து கிடைக்காமல் தவித்த பயணிகள். விடியாத திமுக ஆட்சியில் சிறப்பு பேருந்து என்ற பெயரில் பராமரிக்கப்படாத தகரடப்பா பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடும் போக்குவரத்து துறைக்கு கடும் கண்டனம். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் ஒன்றாக அணிவகுத்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து மோதி சிறுமி கால் முறிந்த கொடூரம். தீய சக்தி திமுக ஆட்சியில் பணி நிரந்தரம் செய்யாமல் அலட்சியமாக தற்காலிக ஓட்டுநர்களை பணியில் அமர்த்தி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா ராஜகோபுரம் முன்பு 71 அடி மூங்கில் கம்பம் மூலம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட மூங்கில் கம்பத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு. வடகிழக்கு பருவமழை 2 நாட்களில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு. தமிழகத்தில் வறண்ட வானிலையும் பனிமூட்டமும் காணப்படும் எனவும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ள தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மக்கள் தொகை கட்டுப்பாடு மசோதா உட்பட 19 மசோதாக்கள் கிடப்பில் உள்ளதாக அறிவிப்பு. 1992ஆம் ஆண்டு அறிமுகமான மக்கள் தொகை கட்டுப்பாடு மசோதாவில் சிறு குடும்ப நெறிமுறையை அடிப்படை கடமையாக்கி 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டோரை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய முன்மொழிந்த நிலையில் மசோதா முடக்கம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலையை 30 காசுகள் குறைத்து 5 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு. பல்லடம் கோழிக்கறி விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 152 ரூபாயாக விற்பனை.